எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் வந்தால் எல்லா மாணவர்களுக்கும் எனர்ஜி கொடுக்கலாம்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு தான் நீங்கள் எனர்ஜி கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மங்கை காலேஜுக்கு நான் வர்றது. பிரின்ஸிபல் சார் ரொம்ப அற்புதமாக பேசினார். ரொம்ப யூஸ்வலாக நான் காலேஜுக்கு போனால் பிரின்ஸிபால் பேசுவாங்க, இல்லை சேர்மேன் யாராவது பேசுனா ரொம்ப நேரம் பேசுவாங்க. போச்சுடா நான் பார்ப்பேன், இது 1 மணி நேரம் எடுக்க போது இதாக. ஆனால் வந்ததுலேருந்து அவர் கிளாப்ஸ் விழுந்து அவங்க நீங்கள் அவரை என்கரேஜ் பண்ணுறதுல அவர் எப்படிப்பட்ட பிரின்சிபால்னு தெரிஞ்சிருச்சு. அன்பால் ஜாலியாக எல்லாத்தையும் திருத்தக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு பிரின்சிபாலாக இருப்பார்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப இயல்பாக, ஏன்னா இல்லாட்டினா இங்கிலீஷில் பேசுவாங்க, நம்ம கடந்து வந்த பாதைகளை பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்கன்னு ஓகே. ஆனால் என்ன பேசணும், எது வரைக்கும் பேசணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. அப்போவே அவர் ஒரு சிறந்த அது மாதிரி சேர்மன் எல்லாருக்கும் என்னுடைய, அவர்லாம் லண்டனில் படிச்சுட்டு வந்தார் சார்லாம், இங்கே பணியாற்றுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு காலேஜ் கிராமத்தில், பறவை அப்படின்ற ஒரு கிராமத்தில் இப்படி ஒரு காலேஜ் இருக்கிறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கல்லூரி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று நமக்கு. அது என்றைக்கு மறக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கும். அது மறக்க முடியாத ரொம்ப முக்கியமானது நட்பு வந்துகிட்டே இருக்கும். அதுதான் என் படத்தில், எல்லா படத்துலையும் வர்றதுக்கு காரணமே. எனக்கு இப்போ வரைக்கும் ஸ்கூல் நண்பர்களும் கல்லூரிகள் நண்பர்களும் தான். பல ஆண்டு கடந்தும் நம்ம கூட பயணிப்பாங்க. சிலர் போனாலும் சிலர் நம்ம கூட பயணிக்கிற ஒருத்தவங்க தான். ஏன்னா கல்லூரியிலேருந்து நம்ம எடுத்து செல்வது என்னென்னா வெறும் மார்க் மட்டும் கிடையாது, நம்மளுடைய அனுபவங்களை தான் எடுத்து செல்ல போகிறோம். அது இப்போ தெரியாது, போன பிறகு தான் தெரியும் எவ்வளோ அனுபவம் இந்த கல்வியில் நம்ம பெற்றிருக்கோன்றது நமக்கு தெரியும். ஸோ ஒவ்வொருத்தரும், ஏன்னா இங்கே தான் நம்ம தோல்வி வெற்றி எல்லாத்தையும் நம்ம பழகிக்கிற ஒரு இடமா இந்த கல்லூரி இருக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஏன் இப்போ சீஃப் கெஸ்ட்டாக நான் மட்டும் வரல, அவர் பேச மாட்டேங்கிறாரு, பேசினா நல்லாயிருக்கும். டாக்டர் முருகன் சாரும் வந்திருக்கார். ஏன்னா வெறும் சினிமாட்கள் மட்டும் வரக்கூடாது. நீங்கள் உங்களை ஒரு டாக்டர் வரணும், ஒரு இன்ஜினியர் வரணும், ஒரு நடிகர் வரணும், ஒரு டைரக்டர் வரணும். ஸோ எல்லா துறையிலையும் வரணும். அதை விட முக்கியமான, எந்த காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்களோ, எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வரணும். அதை நான் அதுதான் ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கும். நான் எங்கள் ஸ்கூலில் அப்படி தான், நான் எப்படி சீஃப் கெஸ்ட்லாம் வரவேற்று நான் ட்ராமா பண்ணிக்கிட்டு இதெல்லாம் இருந்தனோ, அதே ஸ்கூலுக்கும், செயின்ட் பீட்டர் ஸ்கூலுக்கும், நான் படித்த மதுரை காலேஜுக்கும் நானே சீஃப் கெஸ்ட்டாக வந்தது அது ஒரு உணர்வுபூர்வமான விஷயம். அந்த மாதிரி நீங்கள் ஜெயிச்சு இதுக்கு வரணுன்ற ஒரு விஷயம் எனக்கு இருக்குது. மனிதத்தை நேசிப்போம். ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களோட வந்தது. ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட் நடத்துகிறது அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டமான ஒன்று. அதை நான் நடத்தியிருக்கேன். நான் ஸ்கூலில் இருக்கும்போது அவ்வளோ டென்ஷனாக இருக்கும். பட்டர்ஃப்ளைஸ் அப்படி வயிற்றில் பறக்கும், பரபரப்பாக இருக்கும். கரெக்டாக இன்வைட் பண்ணணும், தெரியும். சிலர் கோச்சுக்குவாங்க, சண்டை போடுவாங்க, எல்லாத்தையும் அரவணைச்சு போகிறது தான். அதில் நமக்கு ஒரு கல்ச்சுரல் நடத்துல என்ன நமக்கு கிடைக்குன்னா பொறுமை கிடைக்கும். எப்படி பொறுமையாக இருக்கணும், கோவப்படுறவங்களை எப்படி சாந்தப்படுத்தணும் அப்படின்றது வருஷம் நீங்கள் நடத்தும் போது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எடுக்கும்போது அது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும். அதான் சொல்கிறேன், அதாவது மார்க் எவ்வளோ முக்கியமோ இந்த மாதிரி கல்ச்சர்ஸில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறது பெரிய விஷயம். ஏன்னா இப்போ ஆடியோ, நாங்கள் சினிமாவில் பண்ணுற ஆடியோ ஃபங்க்ஷனு இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு காலேஜையும் பார்க்கும்போது அதோட கல்ச்சரல் ப்ரோக்ராமே பிரம்மாண்டமாக இருக்குது. அதை விட அப்படி வளர்ந்துருக்கு. அதனால தான் எல்லா சினிமாவும் ஆடியோ ரிலீஸ் எல்லாமே இப்போ காலேஜ்லேயும் இதுலேயும் வைக்கிறதுக்கு காரணம் உங்கள்கிட்ட கிடக்கிற அந்த எனர்ஜியும் அந்த இதுக்கும் மாறுறதுக்கு. ஏன்னா அவ்வளோ விஷயம் காலேஜ் மாற்றிருக்கு. அதுக்கு உங்களுக்கு காலேஜ் சப்போர்ட் பண்ணுறது இது சாதாரண விஷயம் இல்லை. இந்த கல்ச்சுரல்ஸை வருஷம் நடத்துங்க, கரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், நல்லபடியாக இது பண்ணுங்கள். ஸோ நான் வந்தது ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்கும் நான் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். பல பேர் இங்கே இருக்கீங்க, நீங்கள்லாம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.